ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போது சிபிஎஸ்சி 10th மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் உள்ள 10 அடுத்து உள்ள ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, மொத்தம் 50 கொஸ்டின்ஸ். இப்போ இந்த வீடியோவில் 31லேருந்து 40 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், the value of 1 plus tan square theta into 1 minus sin theta into 1 plus sin theta is இந்த டேர்மனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் 1 plus tan square theta, 1 plus tan square thetaவோட வேல்யூ வந்து secant square theta நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ 1 plus tan square thetaக்கு பதிலாக secant square theta போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க டேர்ம் பாருங்க, 1 minus sin theta into 1 plus sin theta, a minus b into a plus b ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை 1 by cos ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிக்கலாமா? சீக்கண்ட் ஸ்கொயருங்கிறது காஸ் ஸ்கொயரோட ரெசிப்ராக்கல். அப்போ 1 by cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அது ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 1. அப்போ 31st கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சப்டிவிஷன் பி 1. இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 32. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 plus tan square 45 by 1 plus, ஸோ 1 minus tan square 45 by 1 plus tan square 45. நமக்கு தெரியும் 1 minus tan square 45, tan 45 ஓட வேல்யூ 1. அப்போ tan square 45னா 1 ஸ்கொயர் 1 தான், டிவைடட் பை அதே மாதிரி 1 plus tan square 45னா அகெயின் 1 தான் வரும். 1 plus tan square 45னா அகெயின் 1. நமக்கு தெரியும் 1 minus 1ஓட வேல்யூ 0 by 1 plus 1ஓட வேல்யூ வந்து 2. ஸோ 0 by 2, 0 by anything வேல்யூ வந்து 0 தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 0 தான் சரியான வேல்யூ. tan 90ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகும். tan 90ங்கிறது sin 90 by cos 90. sin 90ஓட வேல்யூ வந்து 1, cos 90ஓட வேல்யூ வந்து 0. அப்போ 1 by 0 அப்படிங்கிறத இன்டிடெர்மினேட் ஃபார்ம் நம்ம சொல்லுவோம். ஸோ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இன்ஃபினிட்டி, நாட் டிஃபைன்ட் இன்ஃபினிட்டின்னு யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம இங்கே. ஓகேங்களா? sin 45ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 by √2. sin 45ஓட வேல்யூ வந்து 1 by √2 நமக்கு தெரியும். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு 0 கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி 0 தான் சரியான ஆன்சர் இந்த ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் 33. இஃப் a sin theta plus b cos theta equal to c, then the value of a cos theta minus b sin theta is. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கிறது a sin theta b cos theta equal to c இருக்கு இல்லையா? இதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து a sin theta plus b cos theta the whole ஸ்கொயர்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து c ஸ்கொயர் ஆகும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா plus b square cos square theta plus 2ab sin theta cos theta equal to c square அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? இப்போ என்ன செய்யுங்க, நமக்கு a கூட cos theta வரணும், b கூட sin theta வரணும். a கூட cos theta, b கூட sin theta. அப்போ இங்கே a கூட sin theta இருக்கு இல்லையா? அதனால இந்த a ஸ்கொயர் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை 1 minus cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். எழுதிட்டோம்னா இப்போ a கூட cos theta வந்துடும். அதே மாதிரி b ஸ்கொயர் இன்ட்டு இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை 1 minus sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2ab sin theta cos theta அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ c ஸ்கொயர் மைனஸ் 2ab sin theta cos theta ஆயிடும். ஓகே, இப்போ இதை a ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும், c ஸ்கொயர் மைனஸ் 2ab sin theta cos theta இருக்கும். இப்போ இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, இந்த c ஸ்கொயரையும் லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், c ஸ்கொயர் லெஃப்ட்டில் வரப்போ மைனஸ் c ஸ்கொயர் ஆயிரும். இந்த a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா ரைட்டில் போச்சுன்னா ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா, b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ரைட்டில் போகிறப்ப ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் 2ab sin தீட்டா cos தீட்டா இருக்குது. ஓகே, இப்போ மொத்தத்தையும் பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்கா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா a cos தீட்டா மைனஸ் b sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்கொயரை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோம்னா a cos theta minus b sin theta.
a cos theta minus b sin theta equal to square root of a square plus b square minus c square கிடைக்கும். ஓகேவா? அப்போ கொடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறப்ப இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். பட் அவங்க ஆன்சரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது பண்ணல, டேரெக்டாக ப்ளஸ் ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து 34th ப்ராப்ளம். இஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 5/2 தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா சீக்கன் தீட்டான்னு ஆகும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி ரைட் ஹேண்ட் சைட் 5/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 25/4. நமக்கு தேவை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அந்த ரெண்டை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 இன்ட்டு காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா கேன்சல் ஆயிருமா. சீக்கன் தீட்டாங்கிறது வந்து 1/காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டாங்கிறது 1/காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவை கட் பண்ணிடலாம். அப்போ இங்கே வெறும் 2 மட்டும் இருக்குமா, ப்ளஸ் 2 இருக்கும். இந்த 2 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு 25/4 இருக்குது, ப்ளஸ் 2 ரைட் சைடு போகிறப்ப -2 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 - 8/4. தட் 4 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 25 - 8/4 தட் இஸ் ஈக்குவல் டு 17/4. அப்போ கொடுத்த ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 17/4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 35th ப்ராப்ளம். இஃப் tan theta equal to m/n then m sin theta minus n cos theta divided by m sin theta plus n cos theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே, ரைட். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த m sin theta minus n cos theta இருக்கு இல்லையா, இந்த நியூமரேட்டர்லேருந்து ஒரு காஸ் தீட்டாவை நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ நியூமரேட்டர்லேருந்து காஸ் தீட்டாவை நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு m இருக்கும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவை வெளியில் எடுக்கிறேன் இல்லையா, இங்கே காஸ் தீட்டா இல்லை, அதனால காஸ் தீட்டா டினாமினேட்டருக்கு வரும். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இது வந்து டேன் தீட்டாவாயிடும். மைனஸ் என், காஸ் தீட்டா வெளியில் போயிடுச்சு இல்லையா, அது மைனஸ் என். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருந்தும் காஸ் தீட்டா வெளியில் எடுங்க. காஸ் தீட்டா வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே ஒரு எம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அகெயின் டேன் தீட்டா ப்ளஸ் ஒரு என் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த காஸ் தீட்டா இந்த காஸ் தீட்டா கட் பண்ணிடலாம். எம் இன்டூ டேன் தீட்டாக்கு பதில் அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, m/n கொடுத்துருக்காங்க. அப்போ m/n மைனஸ் n டிவைடட் பை m இன்டூ m/n ப்ளஸ் n அப்படின்னு ஆகிடும். இந்த எண்ணை கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏற்கனவே இங்கே m இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பை n நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் பை n அப்படின்னு இருக்கும். இந்த n அண்ட் n கட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பாக்கி இருக்கிறது m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் divided by m square plus n square. That is option A. m square minus n square divided by m square plus n square தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 36th ப்ராப்ளம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிக்கலாம். இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1/காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிக்கலாமா, 1/காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதை ரூட் ஆஃப் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிக்கலாமா, ரூட் ஆஃப் டேன் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஆப்ஷன் வந்து டேன் தீட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ டேன் தீட்டா தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 37th ப்ராப்ளம். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ப்ரூஃப் ரொம்ப ஈஸி தான்பா. இப்போ நம்ம கொடுத்தது சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தானா. நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த சைன் தீட்டாவை லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஆகும். ஓகேவா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா. இந்த ரெண்டில் இந்த முதல்ல உள்ள காஸ் ஸ்கொயர் தீட்டா எனக்கு அப்படியே வேணும், இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த காஸ் பவர் 4 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிட்டுமா. இந்த முதல்ல உள்ள காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, இதை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா
into 1 minus sin square theta எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த cos square theta அப்படியே வச்சுக்குவோம். ப்ளஸ் 1 minus sin square theta, 1 minus sin square theta sin theta ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே ஒரு sin theta, இந்த 1 minus sin square theta கூட sin theta, that is equal to cos square theta plus sin square theta, cos square theta plus sin square theta, cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. சரிங்களா? அப்போ கொடுத்ததில் ஆப்ஷன் ஏ 1 is the correct answer. ஓகே, அடுத்து 38th ப்ராப்ளம். If 3 cos theta equal to 4, then 5 sin theta plus 3 cos theta by 5 sin theta minus 3 cos theta. ஓகே, அப்போ நமக்கு sin theta cos theta வேணும், cos theta கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் வந்து இப்படி எழுதிக்கலாமா? cos theta equal to 4/3. ஓகேவா? cos theta equal to 4/3 அப்படின்னு சொன்னால் tan theta equal to 3/4 ஆயிரும். நமக்கு tan thetaக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு தான் வந்து tan theta. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரைட் ஆங்கிள், இது வந்து ஆங்கிள் தீட்டா எடுத்துக்கிட்டேன்னா இது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் வந்து 3, இது அட்ஜசன்ட் வந்து 4. 3, 4 அப்படின்னா ஹைபாட்னஸ் வந்து என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைபாட்னஸ் வந்து 5 அப்படின்னு சொன்னால் சைன் தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? சைன் தீட்டா வந்து என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ், தட் இஸ் 3/5. அதே மாதிரி காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ், தட் இஸ் 4/5. இப்போ அவங்க கொடுத்ததில் பாருங்கள், 5 இன்ட்டு சைன் தீட்டா, சைன் தீட்டானா 3/5 ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா ஒரு 4/5 ஹோல் டிவைடட் பை 5 இன்ட்டு சைன் தீட்டா 3/5 மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா 4/5. ஜஸ்ட் ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இந்த 5 கட் பண்ண வேண்டாம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னா 5 இன்ட்டு 3 ஒரு 15 ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ஒரு 12 டிவைடட் பை 5, இது அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் 12/5 கிடைக்கும். இந்த 5 கட் பண்ணிடலாம். 15 ப்ளஸ் 12 17, 28, 27. ஓகேங்களா? மேலே ஒரு 27, 15ல் 12 போச்சுன்னா ஒரு 3, அப்போ 27/3 ஈக்குவல் டு 9. ஓகேவா? 27/3 ஈக்குவல் டு 9. அப்போ ஆப்ஷன் சி 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் 39th ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப் cosecant power 4a minus 2 cosecant square a plus 1 is. cosecant power 4a minus 2 cosecant square a plus 1 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த cosecant power 4a இருக்கு இல்லையா, இதை cosecant square a the whole squareன்னு சொல்லிக்கலாமா? minus 2 இந்த cosecant square aங்கிறத cosecant a the whole square plus 1 சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் 2a, இது மொத்தத்தை ஏன்னு எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயரோட உள்ளே இருக்கட்டும். இந்த ஸ்கொயரை நான் உள்ளே வச்சுக்கிறேன். cosecant a ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே ஒரு 1 இருக்குதா எடுத்துட்டோம்னா மைனஸ் 2ab ப்ளஸ் 1 ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் நேரமா, அது பியோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ cosecant ஸ்கொயர் a. அப்போ இது சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் cosecant ஸ்கொயர் a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு தெரியும் cosecant ஸ்கொயர் a மைனஸ் 1 அப்படின்னா cot ஸ்கொயர் a த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் உள்ள அப்ளை பண்ணோம்னா cot பவர் 4a. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி, cot பவர் 4a தான் இதோடைய ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்து 40th ப்ராப்ளம். இஃப் secant theta plus tan theta equal to p, then the value of sin theta is. secant theta plus tan theta வேல்யூ p இருந்தால் sin theta ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். secant theta plus tan theta equal to p ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும், we know that secant ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் theta ஓட வேல்யூ 1. இப்போ secant ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் thetaவை secant theta plus tan theta into secant theta minus tan theta equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த secant theta plus tan thetaக்கு பதிலாக p அப்படின்னு போட்டோம்னு சொன்னால் அந்த p அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இல்லையா. அப்போ secant theta minus tan theta equal to 1/p அப்படின்னு ஆயிரும். secant theta minus tan theta equal to 1/p. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் முதல்ல ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ண நான் இங்கே ஒரு secant theta ப்ளஸ் இங்கே ஒரு secant theta
2 secant theta equal to இங்கே வந்து இங்கே ஒரு tan theta இங்கே ஒரு tan theta வந்து கேன்சல் ஆயிரும், tan theta and tan theta வந்து கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு p ப்ளஸ் 1/p அப்படின்னு கிடைக்கும். ஒரு p ப்ளஸ் 1/p. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு p ஸ்கொயர் ப்ளஸ் 1/pன்னு கிடைக்கும். இதுலேருந்து சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p அப்படின்னு எழுதிக்கலாம். p ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p. இப்போ அதே மாதிரி 1 மைனஸ் 2 பண்ணுவோம், உடனே சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் சீக்கன் தீட்டா கேன்சல் ஆயிரும். tan தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் tan தீட்டா சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப செகண்ட் டேர்முடைய இது ஈக்குவேஷனுடைய சைன் மாறும், அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 tan தீட்டா ஈக்குவல் டு p மைனஸ் 1/p. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா p மைனஸ் 1/p. சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப இது சீக்கன் தீட்டா, இது மைனஸ் சீக்கன் தீட்டா. tan தீட்டா இது ப்ளஸ் tan தீட்டாவாயிரும். ஸோ 2 tan தீட்டா ஈக்குவல் டு p மைனஸ் 1/p. ஓகே, ஸோ இப்போ அகைன் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் p ஸ்கொயர் மைனஸ் 1/p tan தீட்டா வச்சுட்டு 2 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா கீழே 2 ஆயிரும். ஓகே, இப்போ என்ன செய்யுங்கன்னா இந்த tan தீட்டாவை சீக்கன் தீட்டா டிவைட் பண்ணுங்கள். ஸோ tan தீட்டா பை சீக்கன் தீட்டா போட்டோம்னா முதல்ல tan தீட்டா p ஸ்கொயர் மைனஸ் 1/2p டிவைடட் பை சீக்கன் தீட்டா p ஸ்கொயர் ப்ளஸ் 1/2p அப்படின்னு ஆயிரும். இப்போ tan தீட்டா அப்படிங்கிறத sin தீட்டா பை காஸ் தீட்டா, sin தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ சீக்கன் தீட்டாங்கிறது 1/cos தீட்டா இல்லையா? ஸோ ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா காஸ் தீட்டா பை 1 ஆயிரும். இந்த 2p அண்ட் இந்த 2p கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சுன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ காஸ் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிட்டோம்னா sin தீட்டா ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1. p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அப்போ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இது இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.